கருடன் துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்கக்கூடிய படம். விடுதலைக்கு பிறகு சூரி கதை நாயகனா நடிச்சிருக்கிற ஒரு படம். அதனாலே இந்த படத்தின் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட ட்ரைலருமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்துச்சு. இன்னொரு பக்கம் விடுதலையில சூரிய வந்து அவ்வளவு தூரம் கன்வின்சிங்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு வெற்றிமாறன் படம். அவர் வந்து அந்த காமெடி ஆக்டரை வந்து ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்ன மீட்டர்ல கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து ரொம்பவே கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பாரு. மோர் ஓவர் அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கரெக்டான மீட்டர்ல கொடுத்திருந்ததுனால சூரிக்கு அந்த படம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் இந்த படத்துல ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் பேட்டர்னுக்குள்ள ஒரு கமர்ஷியல் ஹீரோவா சூரிய வந்து எந்த அளவுக்கு ஃபிட் ஆவாரு அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியும் நமக்குள்ள இருந்துச்சு. அதே நேரம் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களும் அந்த கமர்ஷியல் பேட்டர்னுக்கு உண்டான படங்களை வந்து கரெக்டான எக்ஸிகியூஷன்ல பண்ணக்கூடிய ஒரு நபர். இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட படத்துக்கு போன நமக்கு கருடன் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். கருடன் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாய் மாதிரி நன்றியோட விசுவாசத்தோட இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னை சுத்தி மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் நடக்கக்கூடிய சண்டையில எந்த கட்டத்துல மனுஷங்க மாதிரி விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுறான் அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த நன்றி, விசுவாசம், துரோகம் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரைலர் பார்க்கும்போதே ஓரளவுக்கு அனுமானத்துக்கு வந்துடலாம், இதுதான் அந்த கதையா இருக்கும் அப்படிங்கிறது. பட் இந்த படத்தோட கதை வந்து ரொம்பவே பெருசு. இது எப்படி கதையா சொல்றதுன்னே தெரியலங்கிற அளவுக்கு ரொம்ப டெப்தான ஒரு கதையா இருந்துச்சு. ஆதி, கர்ணா, சொக்கன் அப்படின்னு சொல்லி 3 கேரக்டர். ஆதியும் கர்ணாவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இருந்தே ஒத்துமையா இருக்காங்க, ஒன்னாதான் வளர்றாங்க. ஆதி, கர்ணா 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் சார். அதே போல சொக்கன் அப்படிங்கிறவன் கர்ணாவோட விசுவாசி. சொக்கனுக்கு வந்து யாருமே இல்ல, அனாதையா இருக்கிறான். அவனை வந்து கர்ணா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு தான் வீட்டுல ஒருத்தனா வளர்க்குறான். இவன் பேரு சொக்கன் சார். கர்ணான்றவன்ட்ட வேலை பார்க்கறான். மொரட்டு விசுவாசி சார். கிட்டத்தட்ட நாய் மாதிரி நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் கர்ணா என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் சொக்கன். ஆதி, கர்ணா, சொக்கன் இந்த 3 கேரக்டரையும் சசிகுமார், உன்னி முகுந்தன், சூரி இவங்க 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரும் வேற வேற தொழில்கள் வேலைகள் பாக்குறவங்களா இருக்காங்க. இவங்க 3 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறது, பேசிக்காம இருக்கிறது அப்படிலாம் என்ன விஷயங்கள் இருந்தாலும் கோயில் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஒத்துமையா இருக்கிறாங்க. தேனி மாவட்டம் கோம்பையில் இருக்கக்கூடிய கோம்பை அம்மன் கோவில். இந்த கோவில் வந்து மறைமுகமாவோ நேரடியாவோ இவங்க 3 பேரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு அரசியல்வாதிக்கு அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரம் தேவைப்படுது. அந்த பத்திரத்தை எடுக்கிறதுக்காக அவரும் அவரை சார்ந்த அதிகார வர்க்கமும் என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, அந்த விஷயங்கள் இந்த 3 பேரையும் என்னென்ன மாதிரி எல்லாம் பாதிக்குது, அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படிங்கறதா கருடன் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே இன்டென்ஸான கதையும் ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷனும் அந்த கேரக்டர்ஸ்குள்ள கிரியேட் ஆகிற இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃபிளிக்ஸும் தான். ஒரு அரசியல்வாதி அவருக்கு சிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லேண்ட் கிடைக்குது. அந்த லேண்டை வந்து இவர் பேருக்கு மாத்தி எழுதணும் அப்படின்னா ஒரே ஒரு பத்திரத்தை மட்டும் காலி பண்ணணும். அந்த பத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா தேனியில் இருக்கக்கூடிய கோம்பையம்மன் கோயில் இருக்கு. அந்த பத்திரத்தை எடுக்கணும்னா அந்த கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக் பிளாட்டை செட் பண்ணதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா கேரக்டரைசேஷன். ஆதி, கர்ணா, சொக்கன் அப்படிங்கிற 3 முக்கியமான கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணதும் அவங்களுக்குள்ள அந்த நட்பும் உறவும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாண்டா இருக்கு அப்படிங்கறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சசிகுமார் அவர்கள் ஆதிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸே இந்த கேரக்டருக்கு ஒரு பயங்கரமான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருக்கு. ஆதி ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், தன்மையானவர், எந்த விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு கரெக்டான முடிவு எடுத்து செயல்படக்கூடியவர், பினான்சியலி ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடியவர். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் கர்ணா, அவர் வந்து ஒரு ஜமீன் குடும்பம், வாழ்ந்து கட்ட ஜமீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா பெயரும் புகழும் இருந்தாலும் இன்னைக்கு பினான்சியலா கஷ்டப்பட்டு இருக்க ஒருத்தர். செங்கசூல வச்சு கடுமையா உழைக்கிறது, வேலை செய்யறது, கிடைக்கிற எல்லா வேலையும் கான்ட்ராக்டா எடுத்து பண்ணி பாக்குறது, எப்படியாச்சும் பொருளாதார ரீதியா முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்க ஒருத்தர். அவர் வீட்டு வேலைக்காரனா விசுவாசியா கூடவே இருக்கிற ஒரு கேரக்டர் தான் சொக்கன், சூரி பண்ணிருக்காரு. இந்த 3 கேரக்டர்ஸும் அவங்களோட கேரக்டரைசேஷனும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது சூரி என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறாரு, அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள் மாறுது அப்படிங்கிற அந்த கான்ஃபிளிக்ஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா சமுத்திரக்கனி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. நல்ல மனுஷன் தான், ஆனா அதிகாரத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாம இருக்கிறாரு. இவ்வளவு நெருக்கடிகள் இருந்தும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாவும் நியாயமாவும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமலும் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். இப்படியான கேரக்டர் அட்டகாசமா பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனி அவர்கள். அடுத்ததா சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசியாகணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விடுதலையில வெற்றிமாறன் அவரோட மீட்டர்ல அவர் கரெக்டா கொண்டு போனதுனால அந்த கேரக்டர் நமக்கு ஜஸ்டிஃபைங்கா இருந்துச்சு. பட் இந்த படத்துல அதை தாண்டி சில விஷயங்கள் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருந்துச்சு. அதை மேக்ஸிமம் கன்வின்சிங்கா பண்ணியிருக்காரு சூரி அவர்கள். அவரோட கேரக்டர் டிசைனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சின்ன வயசுல அந்த மேளம்லாம் அடிச்சு சாமி பாட்டுலாம் பாடிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்குலாம் சாமி வந்துரும்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் போர் போட்டு வளர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கண்மூடித்தனமா விசுவாசமா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நபர். அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற இன்னசென்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அட்டகாசமா வெளிப்படுத்தியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு சில காட்சிகளை சொல்லணும் அப்படின்னா, கர்ணா கூட சண்டை ஆயிரும். ஒரு டைம் கர்ணா வந்து சொக்கனை அடிச்சு வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. இவரும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, பார்சல் கட்டி கொடுக்கறது, இலை எடுக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு. அப்ப வந்து ஹீரோயின் இவர்கிட்ட ஹோட்டல்ல வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹோட்டல் ஓனர் வந்து இவருக்கு எவ்வளவு பில்லு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. 56 ரூபாய் 3 இட்லி பார்சல் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டே அங்க பார்த்து சொல்லுவாரு. இவர் வந்து ஊர்லயே ஒரு பெரிய கையோட விசுவாசின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு அடியால் மாதிரி. ஆனா நடுவுல சண்டைன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல வேலை செய்ய வராரு. அந்த வேலையும் அவ்வளவு இன்னசென்ட்டா சின்சியரா பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து சூர்யா கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஊர்ல விட்டுட்டு இவங்க மட்டும் தனியா வந்துருவாங்க. இவங்க இன்டென்ஷனலா அவரை கூட்டிட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்க வச்சு விட்டுட்டு வருவாங்க. ஆனா அவங்க தெரியாம மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி விறுவிறுன்னு இங்க இந்த இடத்துக்கு வந்துருவாரு. இவங்க கார்ல அவரை விட்டுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம வீட்டுல வளர்க்குற நாயை விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம கூட ஓடி வரும்ல, அந்த மாதிரி ஒரு பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவல் மைண்ட்ல இருந்துச்சு. கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி வந்ததும் அசால்ட்டா சொல்றாரு, நீங்க பாட்டு விட்டுட்டு வந்துட்டீங்க, 3 வண்டி மாறி வந்து அங்க இருந்து அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன காட்சிகள்ல கூட அந்த கேரக்டருக்கு உண்டான இன்னசென்ஸ் வந்து அட்டகாசமா வெளிப்படுத்தி இருக்காரு. அதே போல அதே இன்னசென்ஸோட அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து பயங்கரமா நம்மள சிரிக்க வைக்குது. ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷன்ல கூட அவர் வந்து அதே இன்னசென்ஸோட ஒரு விஷயத்தை சொல்லும்போது பயங்கரமா நமக்கு சிரிப்பு வருது. அடுத்தது ஆக்ஷன்ல வந்து முழு மூச்சா இறங்கி அட்டகாசமா அதகலம் பண்ணியிருக்காரு, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சூரி. குறிப்பா இன்டர்வல் சீக்வன்ஸோட ரைட்டிங்கும் சரி எக்ஸிகியூஷனும் சரி ரொம்பவே எக்ஸலண்டா இருந்துச்சு. ஒரு திருவிழா நடக்குது, கோயிலுக்குள்ள சாமி கிட்ட ஒரு முக்கியமான பொருளை எடுத்துட்டு போய் வைக்கணும். அந்த பொருளை திருடுறதுக்கு ஒரு குரூப் வராங்க. அந்த குரூப் கிட்ட இருந்து சசிகுமார் சூரி எல்லாம் அந்த எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த இன்டர்வல் சீக்வன்ஸோட ஸ்டேஜிங் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்த ஒரு கூஸ் பம்ப் இன்டர்வல்னே சொல்லலாம். அதுல குறிப்பா சூரியோட பெர்ஃபார்மன்ஸ், சாமி வந்ததுக்கு அப்புறம் அவரு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மியூசிக் பத்தி பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸ்ல வந்து அந்த ஒத்தப்படை ஆட்டம் சாங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷன் வந்து பயங்கரமா எலிவேட் பண்றதுக்கு அந்த சாங் பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மத்தபடி பிஜிஎம்ல ஒரு எக்ஸலண்டான ஒர்க் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பிஜிஎம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா தான் இருந்திருக்கு. எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், எல்லா காட்சிகளிலுமே ரொம்ப கன்வின்சிங்காவும் தேவையான இடங்களில் ஒரு குறிப்பிட்ட எலிவேஷனை கொடுக்கறதுக்கும் யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஹியூமர் அண்ட் ரொமான்டிக் போர்ஷன்ஸ், ஒரு காமெடி போர்ஷன் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல. இந்த கதையில இருக்கக்கூடிய முக்கியமான 3 பிரச்சனைகள் வந்து மண், பெண், பொன். இதுல மண்ணும் பொண்ணும் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்துச்சு. அந்த பெண் அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது தான் கொஞ்சம் சறுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு பெண், அந்த காதல், அதன் மூலமா என்ன மாதிரி கான்ஃபிளிக்ஸ் இந்த கதைக்குள்ள கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஐடியா ஓகே, பட் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வச்சிருந்த காட்சிகள் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல. குறிப்பா ஒரு பொண்ணு வந்து தான் வேற யாரையோ லவ் பண்றேன்னு சொல்லி சூரி கிட்ட சொல்ல வர அது சூரி தன்னை தான் லவ் பண்றேன்னு சொல்லுதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த நடக்கக்கூடிய காட்சிகள் வந்து ரொம்பவே அவுடேட்டடா இருந்துச்சு, சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அதே போல சூரிக்கும் அவரோட காதலிக்கும் நடக்கக்கூடிய ரொமான்டிக் காட்சிகளா இருக்கட்டும், அந்த ரொமான்டிக் சாங்கா இருக்கட்டும் பெரிய அளவுல நம்மள அட்ராக்ட் பண்ணல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸை கடந்து கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் படம் ரொம்பவே இன்டென்ஸா மூவ் ஆகுது. அடுத்ததா ஆக்ஷன் சீக்வன்சஸ். ஆக்ஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவரா மாஸ் காட்ட ட்ரை பண்ண வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு தான் தோணுச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்ல வில்லன் வந்து ஹீரோவை ஒரு பயங்கரமான இரும்பு ராடு அதை வச்சு மண்டையிலே 4-5 தடவை அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு அடிச்சா மண்டை ஓட்டு எலும்பெல்லாம் நொறுங்கிரும். ஆனா அவ்வளவு அடியை வாங்கிட்டு அசால்ட்டா எந்திரிச்சு திரும்ப அடிக்கிறதெல்லாம் டூ மச் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை அவாய்ட் பண்ணிருந்தாங்கன்னா படம் இன்னுமே ரொம்ப பெட்டரா இருந்திருக்கும். அடுத்ததா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. சூரியோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒருத்தவங்க வராங்க, உன்னிமுகுந்தனோட ஒய்ஃப், சசிகுமாரோட ஒய்ஃப், உன்னிமுகுந்தன் மச்சா லவ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு வராங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருந்தாலும் நமக்கு பார்த்ததும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது சசிகுமார் ஒய்ஃபா பண்ணியிருந்த சிவதா அவர்கள் தான். அவங்களோட கேரக்டர் டிசைனே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. தன்னை சுத்தி இருக்க மனுஷங்களை எந்த அளவுக்கு அவங்க கைண்டா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் அந்த கம்மியான காட்சிகளை கூட ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்ததா உன்னிமுகுந்தன் ஒய்ஃபா பண்ணியிருந்தவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் ஷேட் இருக்க மாதிரியான கேரக்டர் அவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி மற்ற 2 கேரக்டர்ஸ்க்கும் பெரிய அளவில் இந்த படத்துக்குள்ள ஸ்கோப் இல்ல. அதுலயும் குறிப்பா ஹீரோயினுக்கு இந்த படத்துல சுத்தமாவே ஸ்கோப் இல்ல. ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில காட்சிகள் இந்த படத்துக்குள்ள வச்சிருக்காங்க. கடைசி வரைக்குமே அவங்கள வந்து ஸ்கிரீன் பிளேக்குள்ள அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஹீரோயின் இல்லாமலே இந்த படத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கறதா நிஜம். அடுத்ததா டைலாக்ஸ் இந்த படத்தோட பெரிய பலம்னு தான் சொல்லணும். நிறைய முக்கியமான இடங்கள்ல சென்சிபிளான டைலாக்ஸ் எழுதியிருந்தாங்க. அதே போல ஒரு சில இடங்கள்ல வந்து பொலிட்டிக்கல் சட்டையரான டைலாக்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சமுத்திரக்கனி வந்து தான் வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அபிஷியல் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும்போது அவர் சொல்லுவாரு, நீ வேலையை விட்டுட்டு போயிட்டு நாளைக்கு ஒரு யூடியூப் சேனலா உட்காந்து அவன் எதை பண்ணா இவன் எதை பண்ணான்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்ப, மேல இடத்துல இருந்து என்னைய தான் போட்டு குறைவாங்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல ஆர்பி உதயகுமார் பண்ணிருக்கக்கூடிய மினிஸ்டர் கேரக்டர், அவர் தன்னோட பிஏ கிட்ட சொல்லுவாரு, மேடையில் ஒரு பொண்ணு விழப்போச்சு தாங்கி பிடிக்கலாமேன்னு கை கொடுத்தேன், அதை போய் அவனுங்க 4-5 ஆங்கிள் எடுத்து வச்சு ஆளாளுக்கு என்னமோ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரண்ட்ல நடந்துட்டு இருக்க பொலிட்டிக்கல் சினாரியோவை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி சின்ன சின்ன சட்டையர்களான டைலாக்ஸ் இருந்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல வடிவுக்கரசியம்மா பண்ணியிருந்த கேரக்டர் வந்து ரொம்பவே முக்கியமான கேரக்டர். இந்த ஆதி, கர்ணா, சொக்கன் இந்த 3 கேரக்டருமே அவங்க தான் ஒரு மையப்புள்ளின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாவும் அதிக காட்சிகள் கொண்டதாகவும் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்போ நம்ம பேசின அந்த சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு ஒரு இன்டென்ஸான கதை, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல படத்தை தான் கொடுத்திருக்காங்க கருடன் படக்குழு. அந்த வகையில் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த படத்தில் வேலை செஞ்சிருக்கக்கூடிய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் விசில் சார்பா நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் கருடன் மூவி. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.